அம்மா கேரளானாலே என்னவோ தெரியல, எனக்கும் அம்மாவுக்கு பிடிச்ச கேரளா டிஷ் எல்லாமே எனக்கும் நல்லா பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச நேந்திரப்பழ புட்டு தாங்க நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். இதோட வெயிட்டு 400 கிராம். இதை வந்து நான் 3 துண்டாக வெட்டி இதை 6 துண்டு இதை எடுத்து ஒரு இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டாச்சு. இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இதை நல்லா கட் பண்ணியாச்சு. துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்தெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். அதை எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி நெய் வந்து எங்கள் வீட்டில் அரைச்ச நெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ரெடி பண்ண நெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த நேந்திரம்பழத்தெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சூடு வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வறுத்த ரவை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவையை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காவை பொடி பண்ணி இதையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சமாக நான் தேங்காய் துருவி வச்சுருந்தேன் 1 கப் அளவுக்கு, அதையும் இது கூட நான் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டாச்சு. வறுக்க வறுக்க வாசனை வீட்டையே தூக்குச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் இதில் நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு இது எல்லாத்தையுமே ஒன்றாவே கிளறி விட்டுறணும். நீங்கள் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த நெய், இந்த வாழைப்பழம் அப்புறம் இந்த தேங்காய் எல்லாத்துலேயுமே அது இருக்கும், அந்த ஈரப்பதம் போட்டுட்டு இப்போ எல்லாம் நல்லா வந்த பிறகு இதை நம்ம ஒரு உருண்டையாக உருட்டி ஒரு வாழை இலையில் வச்சு இதை நல்லா உருட்டி விட்டுறணும். நான் ஒரு கம்பு வச்சு லேசாக பின் வச்சு குத்திக்கிட்டேன். ஏன்னா அது நவுண்டு போயிடக்கூடாதுல அந்த கொழுக்கட்டை, அதுக்காக. இப்போ நான் மூடி வச்சு இதை ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுட்டு வெந்த பிறகு பாருங்கள் இது நல்லா அழகாக வந்திருக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இது வாசனையும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு